அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுந்தில்லாஹ் வ பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பயனுள்ள போதனைகள் என்ற யூடியூப் சேனல் வழியாக நாம் தினமும் ஒரு துஆவை கற்று வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் கற்கக்கூடிய துஆ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கக்கூடிய நேரத்தில் இந்த துஆவை ஓதி படுப்பார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்தி வ ரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா வ முன்ஸிலத் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான் அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆகிதும் பினாசியதிஹி அல்லாஹும்ம أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر என்ற இந்த துஆவை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹ் படுப்பார்கள் என்பதாக ஹதீஸில் பார்க்க முடிகிறது. அதாவது, யா அல்லாஹ், வானத்தினுடைய ரப்பு, பூமியினுடைய ரப்பாக, மகத்தான அர்ஷினுடைய ரப்பாக இருப்பவனே, எங்களுடைய ரப்பே, எல்லா வஸ்துவினுடைய ரப்பே, வித்துக்களை பிளந்து மரங்களை முளைக்கச் செய்யக்கூடியவனே, தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான் போன்ற வேதங்களை இறக்கியவனே, அல்லாஹ்வே, உன்னிடத்திலே எல்லா வஸ்துகள் எதனுடைய பிடிகளெல்லாம் முன் கையில் இருக்கிறதோ அத்தகைய அனைத்து வஸ்துகளின் தீங்கிலிருந்தும் உன்னிடத்தில் பாதுகாவல் தருகிறேன். யா அல்லாஹ், நீ ஆரம்பமானவன், உனக்கு முன்னால் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. நீ இறுதியானவன், உனக்கு பின்னால் எதுவும் இல்லை. நீ வெளிரங்கமானவன், உனக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. நீ அந்தரங்கமானவன், மறைவானவன், உன்னை விட நுட்பமானது வேறு யாதும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. யா அல்லாஹ், இக்தி அன்ன தைன, எங்களை விட்டும் கடன்களை நீக்கி கடன்களை அடைத்து விடுவாயாக. வஅக்னினா மினல் ஃபக்ர், வறுமையிலிருந்து எங்களை பாதுகாத்து செல்வமுடையவர்களாக ஆக்குவாயாக என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்பதை நாம் முஸ்லிம் ஷரீஃபிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, சையதத்துனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தனக்கு பணி செய்வதற்கு ஒரு ஹாதிம், ஒரு வேலையாளை கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பணியாளர் யாரும் என்னிடத்தில் இல்லையே, உங்களுக்கு தருவதற்கு யாரும் இல்லையே என்று தன் மகளாரிடத்திலே சொல்லும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அழைத்து சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது கேட்டீர்களே ஒரு பணியாள் வேண்டும் என்று, அது உங்களுக்கு மிக விருப்பமானதா அல்லது அதைவிட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு நான் தரவா என்று கேட்க, பக்கத்தில் இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அன்பு கணவர் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள், இல்லை, அதைவிட சிறந்தது எதுவோ அதை தாருங்கள் என்று கேளுங்கள் என்று சொல்ல ஃபாத்திமா நாயகி அவர்களும் கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக நாம் இப்னு மாஜா போன்ற பல கிரந்தங்களிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, எனவே இந்த துஆ என்பது நமக்கு பலமானதாக இருக்கிறது. கடன்களிலிருந்து பாதுகாப்பது, நம்முடைய தேவைகள் நிறைவேற்ற செய்வது என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு ஹாதிம், ஒரு பணியாளர் கிடைப்பதை விட இது சிறந்தது என்று சொன்னால் நமக்கு அத்தகைய பலத்தை தரக்கூடிய துஆவாக இந்த துஆ இருக்கிறது. இதை நாம் ஓதுவோம், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் கடன்களை விட்டும், வறுமையை விட்டும், கஷ்டங்களை விட்டும் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.